திருவெற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோற்சவத்தை முன்னிட்டு பவளவண்ண பெருமாள் யானை வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சென்னை திருவெற்றியூர் காலடிப்பேட்டை 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் 10 நாட்கள் பிரமோற்சவ விழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இன்று 6ஆம் நாள் பிரமோற்சவ உற்சவத்தில் யானை வாகனத்தில் அருள்பாலிக்கும் பவளவண்ண பெருமாளை பாதம் தாங்கிகள் கேடயத்தில் வீற்றிருக்க வைத்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பின்னர் கோவில் வளாகத்தில் ஒய்யாளி நடனமாடி பின்னர் ராஜ அலங்காரத்தில் ஊஞ்சலில் அமர வைத்து பக்தர்கள் ஊஞ்சலில் பெருமாளை சேவித்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவில் பிரகாரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் யானை வாகனத்தில் பவளவண்ண பெருமாள் வண்ண வண்ண மாலைகள் அணிவித்து பூக்களின் அலங்காரத்தில் எழுந்தருளி பின்னர் கோபுர வாசலின் முன்பு சிறப்பு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டு கோபுர வாசல் வழியாக யானை வாகனத்தில் 4 மாட வீதிகளில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெருமாளை வரவேற்கும் விதமாக வழிபட்டு அர்ச்சனை செய்தனர். பின்னர் 4 மாட வீதி உலா முடிவடைந்து கோவில் சன்னதிக்கு பெருமாள் வந்தடைந்தார். அப்படி இல்லை.